ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் கைஸ். சரி, அதுக்கப்புறம் இப்போதான் இதே சீரியல் முடிஞ்சது. ராமன் தேடிய சீதை ஓடிட்டு இருக்குது. சரி, ஓகே டன். இதே சீரியல் ரிவ்யூ கேட்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நானும் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் கைஸ். நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காலையில கார்த்திகை தீபம் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரியா? உங்களோட வேற ஏதாவது சீரியல் வந்து திட்டி போடணும், எனக்கு இந்த சீரியல் ரிவ்யூ போட்டே ஆகணும், மனசுல நினைப்பீங்களா? யாராவது திட்டி போட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குவீங்களா? இந்த சீரியலை நம்மளுக்கு கண்டிப்பா திட்டி போடணும்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி நினைக்கிறவங்க ஏதாவது சீரியலை இந்த எனக்கு வந்து இதை திட்டி போடுங்க, இதை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரியா? போட்டு கிழிச்சிடலாம். சரியா? ஸோ இதயம் சீரியல் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல கைஸ். எபிசோடு இன்னைக்கு ரொம்ப சோகத்திலும் சோகம், அழுகையிலும் அழுகை. என்னாலே முடியல. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. அந்த தமிழ்ன்ற பொண்ணு வந்து நடிப்பு தான் இருந்தாலும் ரொம்ப நல்லா அழகா நடிச்சிருக்குது. சரியா? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கண்ணிலையும் கிளிசரின் அதிகமா ஊத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே அழுக மயமா தான் இருக்குது. சோ என்ன நடக்குது எபிசோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராசத்தோட யாரு ஆதி வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பாரதின்ற பேரே என் லைஃப்ல இருக்கக்கூடாது, காதல கேட்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? உடனே இவளும் வந்து சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம் பாடியை பாத்துக்கன்னு சொல்லி டைலாக்லாம் பேசிட்டு போவாங்கல்ல பாரதி. உடனே நம்ம லிஃப்ட்ல உட்காந்து ஒரே அழுக, பழைய நினைவுகள்லாம் வந்து ஒரே அழுக. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆண்டாளு அழகர் எல்லாம் ஹாஸ்பிட்டல்னு பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ் வந்து ஓடி வந்து அழகரை கட்டி பிடிச்சி மாமா மாமான்னு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னும் போது அவன் வந்து அப்படியே ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணு அழுகிறத பார்த்தா என் நெஞ்சில செம்பட்டி எடுத்து அடிச்ச மாதிரி இருக்குங்கிறான். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு தரமான ஒரு வார்த்தை அழகர்கிட்ட. அவன் என்ன பண்ண முடியும்? உண்மையை சொல்லலான்னு போனா அவன் செத்து போயிடுவான். டாக்டர் அம்மா பிளாக்மெயில் பண்றா. அப்புறம் எந்த வழியில தான் மூவ் பண்றதுனே தெரியல. ஏன் இந்த ஆதி ஆதி வந்து கிறுக்குத்தனமா இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? சரி, ஓகே டன், நம்ம எபிசோட பேசிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாரதியும் தமிழும் பேசுறாங்க. பாரதி வந்து இந்த மாதிரி நான் நிறைய அழுதுட்டேன்டி, என்னால முடியல. உங்க அப்பா வந்து நம்மள என்ன சொல்றது, வேண்டான்னு நம்மள நினைக்கல, சுத்தமா தேவையில்லைன்னு ஒதுக்கிட்டாரு. அதனாலதான் இந்த மாதிரி முடிவு பண்ணி இப்படி பண்ணிட்டாரு. இனிமேல் நம்ம லைஃப்ல அப்பாங்கிறது யாருமே இல்ல, உனக்கு நான் எனக்கு நீ இருந்துட்டு போயிடல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டே இருக்காப்ல. இந்த பொண்ணு கூறு 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 கூறுன்னு அழுதுகிட்டு இருக்குது. உடனே காலையில எழுந்து பார்த்தா ஆளை காணோம். உடனே எல்லாம் தேடி பாக்குறாங்க. உடனே அழகா இருந்துட்டு எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நேரம் ஆதி வீட்டுக்கு போறாப்புல. அதாவது இந்த நிஷா பக்கி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் கேட்டா அந்த தாத்தா இருந்துட்டு, நீ இன்னும் போலையாமான்னு கேக்குறாப்புல. எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு. அப்பா 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 அப்பான்னு அழுதுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிஷா மேடம் வர்றாங்க. ஏய், நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படிங்கிறாங்க, பெரிய லார்டு லபகுதாஸ் மாதிரி. உடனே வந்து இந்த பொண்ணு அழுகைக்கு என்ன பதில் சொல்ல போற, ஆதியை கூப்பிட, ஆதி இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி அழகர் மிரட்டுறாப்புல. ஆதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஆதிக்கு குழந்தை இருக்குதா, யார்கிட்ட கதை சொல்ற அப்படின்னு சொன்னோடனே அந்த தாத்தா ஷாக் ஆகுறாரு. அதாவது அந்த தாத்தா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாரு பாரதி கிட்ட, உன்னையும் தமிழையும் இப்படி பண்ண வந்து என் கையில கிடைச்சானா கணத்தை சேர்த்து 4 அப்போ அப்புவேமா அப்படின்னாருல. அதை செய்ய வேண்டியதானே அந்த ஐயா. நாங்க அதெல்லாம் தான் எதிர்பார்க்கிறோம். ஆதி எப்பயும் நாளாவது யாராவது அப்புவாங்க தானே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே டன். உடனே கூறுன்னு அப்புறம் தமிழை கூட்டிட்டு போறாங்க. நிஷாவும் ஆதி கிளம்பிட்டான்னு சொல்லி ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு அமெரிக்காக்கான உள்ளதான் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கிறான். சரியா? அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ வேற ஒண்ணு காமிச்சாங்க. என்னன்னா, பாரதி வந்துருவாளாட்டு இருக்குது. பாரதி வந்த உடனே உண்மையெல்லாம் தெரிஞ்சு இது மாதிரி அமெரிக்கா போறாப்புல அப்படின்னு உடனே அட்வைஸ் பண்றாரு. யாரு? தமிழுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நம்ம ஆதி அம்மாவை நல்லா பாத்துக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு கார்ல ஏறி பிளைட்ல ஏறி போயிட்டு இருக்காரு. நம்ம பாரதி வந்து கார்ல அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க மேல பாத்துக்கிட்டு. அவ்வளவுதாங்க. இதான் ரிவ்யூ, இதான் எபிசோடு, எல்லாம் பேசியாச்சு. ரிவ்யூ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. இந்த நாடகத்தை ரிவ்யூ பண்ணி பண்ணி எனக்கு பைத்தியமே பிடிச்சிட மாட்டிருக்கு. கதை நல்லா போயிட்டு இருந்த கதை பேஸ். நல்லா வாசு வந்து நினைச்ச நேரம்ல எல்லாம் வாசு வந்து காப்பாத்துவாப்புல. பாரதி உருவத்துல, தமிழ் உருவத்துல எல்லாம் வந்து காப்பாத்துவாப்புல. அந்த சீன்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். வாசு வர சீன்லாம் ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அவன் யாரு, பாரதியோட வாசுவோட தம்பியா, அவன் பொண்டாட்டிய காணா.
அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதாவை ஆள காணோம், அவங்க மாமன்காரனை ஆள காணோம். தர்மலிங்கம் மட்டும் தான் நாடகத்துக்குள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, அந்த இவங்க வாசுவோட ஃபேமிலியவே காணோம். அந்த ஐயாவை காணோம், அந்த அம்மாவை காணோம், அவங்க அந்த மாப்பிள்ளை அவங்க அக்காக்காரிய காணோம். எல்லாம் இந்த ஃபேமிலி யாரையுமே காணோம். இவங்கள வச்சே நாடகத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க guys. எனக்கு பேசுறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லை இந்த நாடகத்தை. சீசன் 2 வரப்போகுதுங்கிறாங்க. ராமன் தேடிய சீதையும் பார்த்தோம்னா இதே சாயல்ல தான் வருது. அதே தாத்தா பாட்டி அப்பா இல்லாம அந்த குழந்தை வளருது. இவ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாப்புல. இப்பதான் ஒரு சீன் பார்த்தேன் ராமன் தேடிய சீதையில. என்ன இதயத்துல வந்து ஹார்ட் எடுத்து வச்சு இவன் வந்து பாரதியை தேடி வர்றாப்புலையா. இங்க வந்து அப்படி இல்லை. வண்டியில வரும்போதே நம்ம நெஞ்சத்தை கில்லாதையில எப்படி சீனு டிராபிக்ல மாட்டிக்கிட்டு சண்டை போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ரொமான்ஸ் விட்டுட்டு அலையுது. எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான், எல்லாம் ஒரே கதை தான். சரியா? சரி, நம்ம கதைக்கு வரலாம். அவ்வளவுதான் கைஸ். எனக்கு அந்த குழந்தை அழுதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ பிரிஞ்சு போயிடுவானாட்டு தான் இருக்கு கைஸ். அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதி வந்து பிரிஞ்சு போயிடுவானாட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் அமெரிக்காக்காரி யாருன்னு காமிக்கல இல்ல. நீ அமெரிக்காக்காரி யாருன்னு வந்து பார்த்தாதான் நீ நாடகம் வந்து நீ அடுத்துக்கடுத்து போகுமா என்னன்னு தெரியல. இல்ல ஒருவேளை அமெரிக்கால வந்து இவனுக்கு ஞாபகம் ஊட்டுற மாதிரி ஏதாவது சில பல நிகழ்வுகள் வந்து நடக்குமா அப்படிங்கிறதுன்னு தெரியல. மொத்தத்துல நாடகத்தை வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரியா? டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பைத்தியம் முடிச்சு தெரிவாங்களாட்டு இருக்குது. இவங்க பைத்தியம் முடிச்சு தெரிய மட்டும் மக்களையும் பைத்தியம் முடிச்சு தெரிய வைக்கிறாங்க. ரொம்ப என்னது, இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன் கைஸ். என்னால முடியல. கேவலத்தின் உச்சம். இதயம் சீரியல் கேவலத்தின் உச்சம்.